அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நானியோட நடிப்பில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தசரா படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புது விவராக இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடம் எரிஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரியும் அந்த இடத்துக்கு முன்னாடி ஹீரோவான தரணி அப்படின்றவர் நின்றுகிட்டு இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. என் பேர் தான் தரணி, எங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் ஆகுது. இந்த படத்தோட மொத்த கதைகளுமே பார்த்தீங்கன்னா 80s நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்களோட ஊரில் தான் நிலக்கரி எல்லாத்தையும் எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஊரில் இருக்க எல்லா ஆம்பளைங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு பார் முன்னாடி காமிக்கிறாங்க. இந்த இடத்தோட பேரு சில்க் பார் அப்படின்றது தான். இந்த ஊர்ல குடிப்பழக்கமே இல்லாத ஆண்கள் இல்ல அப்படின்ற மாதிரி காமிச்சு, நாங்க குடிக்க அடிமலா கிடையாது, அது எங்க ரத்தத்தோட ஊறி இருக்கு அப்படின்னு மாதிரி கடை திறந்த உடனே எல்லாரும் லைன் கட்டி போய் நிக்கிறாங்க. ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா ஜாதியை தான் பார்ப்பாங்க. மேல் ஜாதிக்காரங்க தான் உள்ள வரணும், மத்தவங்க எல்லாருமே வெளியவே நின்று வாங்கி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கடை திறந்த உடனே அடிச்சுன்னு புடிச்சுன்னு வாங்கி குடிக்க அங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லாருமே எவ்வளவு கெஞ்சி பார்த்தாலும் யாரும் மதிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இது இவங்க ரத்தத்தோட ஊறி போன விஷயம் இல்லையா. அதனால உட்காந்து பயங்கரமா சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பாரோட ஓனர் அங்க வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்பதான் டிவில ஒரு நியூஸ் வருது, தாய்மார்களோட நலன் கருதி எல்லா ஒயின் ஷாப்பும் மூடப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை. அதனால அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே இது ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸா போகுது. ஏன்னா குடி ரத்தத்திலே ஊர்ன பயல்களுக்கு இப்ப சரக்கே இல்லைன்னா என்ன ஆகும். இதனால ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளைங்களும் பாத்தீங்கன்னா முடங்கி போயிடுறாங்க. அந்த பாரோட ஓனருக்கு பார் இருக்கிறவங்களையும் பெரிய மரியாதை கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப ஒண்ணுமே இல்ல இல்லையா. இதனால அவருக்கும் மரியாதை போயிருச்சு. அண்ட் குடிகாரர்களான எல்லாருமே கீழே கிடக்கிற பாட்டில ஏதாவது ஒரு சொட்டாச்சு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க. இந்த நிலைமையில தான் அப்படியே கட் பண்ணி சின்ன வயசுல இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. ஊர்ல திருவிழா அப்படின்ற மாதிரி இவரோட நண்பரான சூரி அப்படின்றவரும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இவரோட நண்பர் பாத்தீங்கன்னா மேல் வீதிக்காரரு. ஆனா மேல் வீதி கீழ் வீதி அப்படின்ற மாதிரி எந்த ஜாதி பாகுபாடும் பார்க்க மாட்டாரு. இவருக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமா ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்துல ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவருக்காக உயிரை கூட தர தயாரா இருப்பேன் அப்படின்னு நம்ம தான் சொல்லுவார். ரெண்டு பேரும் திருவிழாவை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்டான வெண்ணிலா அப்படின்றவங்க வராங்க. இதனால அவன் என் ஃப்ரெண்டா தான் இருந்தா, அன்னைக்கு அந்த விளக்கு கையுமா பார்த்த உடனே நான் அவன் மேல காதல விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தரணி வெண்ணிலா கிட்ட போக அவங்களும் பொட்டை எல்லாத்தையும் வச்சு விட்டுறாங்க. அந்த இடத்துலயே ஒரு பிளாட். இந்த சீன் அப்படியே கட் பண்ணி ஒயின் ஷாப்பை மூடினாங்க இல்லையா. இதனால ஊர் மக்கள் எல்லாருமே முடங்கி போயிட்டாருங்க. அந்த ஒயின் ஷாப்பை திறக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய மனுஷரும் அந்த பாரை வச்சுக்கிட்டு இருக்க ஓனரும் பாத்தீங்கன்னா மீட்டிங் போட்டு பேசுறாங்க. அப்போ ஊர் மக்கள் முன்னாடி அந்த பாரை நான் எடுத்துக்கிறேன், பஞ்சாயத்து தேர்தல் எலெக்ஷன் வருது இல்லையா, அதுல ஜெயிக்கிறவங்க அந்த பாரை நடத்திக்கிட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுல அந்த பார் ஓனருக்கு உடன்பாடு இல்லை. ஆனா ஊர் மக்கள் எல்லாருமே சரக்கடிக்காம வெறியேறி போய் நிக்கிறாங்க. இப்ப இவங்களை பகிச்சிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒத்துக்க ஊருக்கெல்லாம் ஒயின் ஷாப் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஆண் சமுதாயம் பயங்கர ஹாப்பி. ஆனா அதே சமயத்துல கட் பண்ணி இந்த சைடு ஹீரோவை காட்டுறாங்க. வெண்ணிலா பின்னாடி கொஞ்ச நாள் சுத்திக்கிட்டே இருக்க அப்பதான் பாத்தீங்கன்னா இவரோட காதலுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சேருது. இவரோட நண்பரான சூரி இருக்கார் இல்லையா, அவர் வெண்ணிலாவை லவ் பண்றாரு அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே தான் நண்பனுக்காக எதையும் செய்வ அப்படின்ற மாதிரி இருந்த பரணி பாத்தீங்கன்னா இவரோட காதலை அப்படியே மூடி மறைச்சிடுறாரு. அண்ட் சூரியோட காதலுக்கும் உதவி பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனா அப்படியே கட் பண்ணி பஞ்சாயத்து தேர்தல் வந்து அதுல பாத்தீங்கன்னா அந்த ஊர் பெரிய மனுஷன் இருக்கா இல்லையா, அவரு ஜெயிச்சிடுறாரு. இவருக்கு ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தது இவரோட ரெண்டு பசங்க. ஒருத்தர் பேர் ராஜண்ணா, இன்னொருத்தர் பேர் சிவண்ணா. இவங்களாலதான் இவங்க அப்பா ஜெயிச்சு பார் எல்லாத்தையும் கண்ட்ரோலுக்கு வச்சிருந்தார். ஒரு கட்டத்துல இவங்க அப்பாவை இறந்து போக இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா பிரிவினை ஏற்பட ஆரம்பிக்குது. இப்ப ஊராட்சி தலைவர் யாரா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த பார் இல்லையா. இதனால ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. ராஜண்ணா மக்கள் பின்னாடி போக, ஆனா இந்த சிவாண்ணா பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஊர்ல குடிகாரனுங்க தான் அதிகம், அவனுங்க ஓட்ட பிடிச்சோம் அப்படின்னா நம்ம ஈஸியா ஜெயிச்சுட்டு போலாம். அவங்க பின்னாடி போக அவர் நினைச்ச மாதிரியே சிவாண்ணா இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாரு. ஊர் தலைவராகவும் ஆயிடுறாரு. இதுக்கு உறுதுணையா இருந்தது இவரோட பையனான நம்பி அப்படின்ற மாதிரி இவரை காமிச்சு கட் பண்ணி பார் பயங்கரமா சேல் ஆகிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அதுல ஒரு சின்ன பையன் அடிச்சு புடிச்சு உள்ள போய் சரக்க வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வேகமா ஓடி வந்து இவனோட பாட்டி கிட்ட குடுக்கறான். அண்ட் இவனோட பாட்டி அதை குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது எதுக்காக பாட்டி நீங்க குடிக்கிறீங்கன்னு கேட்க, அது குடிச்சாதான் தைரியம் வரும்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி பல வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. தன்னோட பாட்டி குடிச்சாதான் தைரியம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா. இதனால இவரு ஒரு முழு நேர குடிகாரனா ஆயிட்டுறாரு. ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா முதல்ல இவருக்கு சரக்கு தான் வேணும். அண்ட் இப்ப கூட பாத்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு வேகமா ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்காரு. என்ன வேலை அப்படின்னா நிலக்கரி எல்லாத்தையும் எடுத்து ட்ரெயின்ல கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அதை திருடணும் அப்படின்றதுக்காக இவரோட நண்பரான சூரி அண்ட் இவங்க கூட சேர்ந்து ஒரு 4-5 பேர் எல்லாரும் சேர்ந்து ஓடுற ட்ரெயின்ல அந்த நிலக்கரியை திருடணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் ரெண்டு போலீஸ்காரங்களுக்கு தெரிய வந்து அவங்களை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக துரத்துறாங்க. அண்ட் இவங்களும் நிலக்கரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து கிரேட் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ அவங்களோட டெய்லி வேலையே இதுதான், அதாவது நிலக்கரியை திருடி விற்கிறது தான் அப்படின்ற மாதிரி காமிச்சு அப்படியே கட் பண்ணி வெண்ணிலாவை காட்டுறாங்க. ஒரு பால்
பால்வாடியில டீச்சரா இருப்பாங்க. அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற முட்டைகள் காய்கறிகள் எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாம ஆட்டையை போட்டுட்டு போயிடுவாங்க. சோ இந்த 3 பேரோட கேரக்டர் இப்படிதான் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு ஹீரோ டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாரு. அப்போ நிலக்கரி திருடிட்டு போனாரு அப்படின்ற மாதிரி இவரே இவரோட கூட்டாளிகளையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணலான்னு வர அப்ப போதையில என்ன பண்றதுன்னு தெரியாம இவரே அறியாம போலீஸ் அடிச்சிட்டாரு. ஆனா அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்து பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. இவர் குடிச்சிட்டாரு அப்படின்னா என்ன பண்றாருன்னு தெரியாது. என்னடாச்சு எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கோன்னு சொல்ல இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம கடுப்பு. பண்றதையும் பண்ணிட்டு இதை வேற சொல்றியாடா நீ, உன்னால தாண்டா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோன்னு சொல்ல அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரும் இவங்களை கூப்பிட்டு அடிக்கலான்னு போக ஹீரோ கெஞ்சுற, சார் ஒரு அடி அடிச்சாலே நான் செத்துருவேன், அவ்வளோ ஒருத்த இல்ல சார், எங்களை விட்டுடுங்க சார்னு சொல்ல இவனுங்களை போய் என்னையா பண்றது, சரி போ இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு மாதிரி அனுப்பி விட்டுடுறாங்க. அங்க இருந்து கிளம்பி 2 பேருமே வெண்ணிலாவை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி போவாங்க. அவங்க வழக்கம் போல முட்டை எல்லாத்தையும் திருடி வச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க கரெக்டா போயிடுறாங்க. மாட்டி விடவா என்னடி பண்ற அப்படின்ற மாதிரி சூர்யா அவங்க கிட்ட நெருங்க ஆள் வராங்க, ஓடி போயிடுறாங்க. சோ சூரியோ வெண்ணிலாவோ பாத்தீங்கன்னா லவ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி வெண்ணிலா ஓட்டர் ஐடி எல்லாம் புதுசா வந்திருக்கு, இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் நம்பிக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்து போய் கொடுக்குறாங்க. சிவானாவும் நம்பியும் தான் பாத்தீங்கன்னா இப்ப ஊர்ல பெரிய ஆள் இல்லையா, அவங்களும் ஒரு 150 ஓட்டு கிட்ட வந்திருக்கு, இந்த ஓட்டை நம்ம பிடிக்கணும். வழக்கமா பண்ற மாதிரி கிரிக்கெட் மேட்சே வைப்போம், இந்த வாட்டி புதுசா இன்னொரு வேலையும் பண்ணுவோம். அந்த பார்ல வயசானவர் தான் கேஷியரா இருக்காரு இல்லையா, இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள ஒருத்தருக்கு இந்த வேலைன்னு சொல்லுவோம். அந்த 150 ஓட்டும் கண்டிப்பா நமக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி பிளான போட்டு சிவானா கிட்ட நம்பி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாரு. இதனால் வரையும் சிவானா தான் எலெக்ஷன்ல நின்று இருப்பாரு, இந்த எலெக்ஷனுக்கு நான் நிக்கிறேன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி ஊர் முழுக்க இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு கேஷியர் பதவி, அதுவும் அந்த பார்லயே அப்படின்ற மாதிரி விளம்பரப்படுத்தி இவங்களோட சின்னம் பாத்தீங்கன்னா மோதிரம், அந்த மோதிரத்தை எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த சைடு வெண்ணிலா வீட்டுல காமிக்கிறாங்க. அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவங்களோட அம்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அழுதுகிட்டே போய் இந்த விஷயத்த சூரிய கிட்ட சொல்ல, ஆனா சூரிய இதை பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல, அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க பக்கத்துல இருக்க ஹீரோ இதை கவனிக்கிறாரு. வெண்ணிலா அழுதுகிட்டே இருக்கிறதால அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இவர் லவ் பண்ண பொண்ணுதான் இல்லையா, இதனால ஸ்ட்ரைட்டா போதையில வெண்ணிலாவோட அம்மா வீட்டுக்கே போயிடுறாரு. உன்னோட பொண்ணு சூரிய லவ் பண்றாங்க, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்க இவங்க மதிக்கிற மாதிரி தெரியல. இதனால கிணத்து மேலே ஏறி நின்னுக்கிறாரு. நீ 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வையா, நான் இந்த கிணத்துலயே குதிச்சு செத்துருவேன், அவனுக்கு வேலை இல்ல அப்படின்ற மாதிரி தானே பேசிட்டு இருக்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த கிரிக்கெட் போட்டியில ஜெயிச்ச உடனே கேஷியர் பதவி வரும், அதை கண்டிப்பா நான் சூரிக்கு வாங்கி கொடுக்குறேன், அப்போ அவனுக்கு வேலை இருக்கும் இல்லையா, நிலக்கரியை திருடி பொழைக்கிறோம் அப்படின்றதால தானே பொண்ணு கொடுக்க மாட்டேற, இப்ப கொடுப்பல அப்படின்ற மாதிரி கேட்க அங்க இருக்கிற எல்லாரும் சம்மதிக்கிறாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம வெண்ணிலாவும் சூரியன் ஒரே ஜாதிக்காரங்க தான் அப்படின்றதுனால இது பெருசா இஷ்யூ ஆகாம அந்த வேலை கிடைச்சது அப்படின்னா பொண்ணை தர அப்படின்ற மாதிரி சம்மதிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில வழக்கம் போல ஹீரோ சரக்கடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போக தம்பி வீட்டுல இருந்து ஒன்னு கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. ஹீரோவும் வீட்டு வெளியே போய் ரொம்ப நேரம் நின்னுகிட்டே இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு நம்பி வெளியே வர்றாரு. நாளைக்கு ஆட போற மேட்ச்ல நீ என்ன பண்ண போறன்னு கேட்க, அது ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா நான் வந்தா கண்டிப்பா டீம் வின்னு, நாளைக்கு நாம தான் ஜெயிக்கிறோம்னு சொல்ல இவர் வேணான்ற, நாளைக்கு நீ மேட்ச் ஆடக்கூடாது, என் பக்கத்துல நிக்கிறான்ல இவன் தான் ஜெயிக்கணும், இவனுக்கு தான் அந்த வேலை, நான் சொல்றதை மட்டும் நீ செய்டா அப்படின்னு மாதிரி ஒரு சரக்கு பாட்டில கொடுக்குறாரு. இவர் எதிர்த்து பேச முடியாத நிலைமை, ஏன்னா ஜாதி பிரச்சனை இல்லையா, இதனால அந்த சரக்கு வாங்கிட்டு அமைதியா வந்துடுறாரு. இப்போ இவரோட நண்பருக்கு அந்த வேலை வேணும், அப்படி இருந்தா தான் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனா இன்னொரு சைடு நம்பியும் நீ விளையாடவே கூடாது, உன் டீம் ஜெயிக்க கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காரு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம மேட்ச் ஆட போறாரு. அங்க ஒவ்வொரு பாலா விட்டுக்கிட்டே இருக்க டீம்ல இருக்க எல்லாருமே கத்துறாங்க, என்னடா ஆச்சு உனக்கு, வேணும்னே பண்றியாடா அப்படின்னு மாதிரி கேட்க வேற இடத்துல நிக்க வைக்கிறாங்க. அங்கேயும் விட்டுக்கிட்டே இருக்காரு. இதனால டீம் மொத்தமும் அப்செட், அவங்க போட்டு சம்மடி அடிச்சு ஒரு 224 ரன்னு கிட்ட அடிச்சிடுறாங்க. இந்த ரன்னு நம்ம எப்படிடா அடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி டீமே அப்செட்ல இருக்க சூரியம் முயற்சியை கைவிடல, நம்மளால முடிஞ்சவரையும் ட்ரை பண்ணுவோம், இது ஜெயிக்கக்கூடிய டார்கெட் தான் அப்படின்னு மாதிரி போய் ஆட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அடிக்க அதே சமயத்துல விக்கெட்டும் போய்கிட்டே இருக்கு. அந்த ஹீரோவோட டீம் தோக்குற நிலைமையில இருக்கும்போது சூரிய மட்டும் தான் அங்க இருப்பாரு. சூரியன் ஒரு கட்டத்துல அவுட் ஆக இந்த சைடு இருக்க வெண்ணிலா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அந்த ஹீரோ கிட்டயும் வந்து என் அம்மா கிட்ட நான் காலில் உந்தாச்சும் சம்மதம் வாங்கியிருப்பேன், நீ தான் வேலை வாங்கி தர, இந்த கல்யாணத்தை பண்ணி தர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ போற போக்க பார்த்தா இது எதுவுமே நடக்காது போல, இது எல்லாமே உன்னால தாண்டா அப்படின்ற மாதிரி அப்செட் ஆக இவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். ஏன்னா வெண்ணிலாவோட சந்தோஷமும் சூரியோட சந்தோஷமும் இவருக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, இதனால நம்பி சொன்ன எல்லாத்தையும் மறந்துட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டே, அதாவது நம்பி கொடுத்தா இல்லையா அந்த சரக்கு அடிச்சுக்கிட்டே ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகுறாரு. நம்பியும் அவுட் ஆயிடுவான், நம்ம சொன்ன மாதிரியே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி மேட்ச் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா அங்க நடக்கிறது வேற, போட்டு சம்மடி அடிச்சு டீமுக்கு ஒரு பயங்கரமான வெற்றியை தேடி தந்துட்டாரு. அங்க இருக்கிற எல்லாரும் பயங்கர கிளாப்ஸ். அண்ட் கப்ப எல்லாத்தையும் கொடுக்கும்போது உங்கள யாருக்குப்பா அந்த வேலை வேணும்னு கேட்க எல்லாரும் சூரி சூரி அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ இவருக்கு பாத்தீங்கன்னா வேலை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி முடிவாயிடுச்சு. ஆனா அது
மட்டும் இல்லாம இந்த போட்டியில ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பார்ல 15 நாளைக்கு உங்களுக்கு சரக்கு ஃப்ரீ, எவ்வளவு வேணா வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு மாதிரி ரூல் இருக்கும். அது எதுக்கு சும்மா விடுவானு அப்படின்னு மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் மொத்தமும் போய் பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரக்கு காலியான உடனே அங்க இருக்கிற சூரிய கிட்ட சொல்லி போய் ஒரு சரக்கு வாங்கிட்டு வாடான்னு அனுப்பி விட்டுறாங்க. அண்ட் உள்ள போய் அவரு சரக்கு வாங்கிக்கிட்டே இருக்க அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே நீ மேல் ஜாதிக்காரன் தானடா, எதுக்கு உன் புத்தி இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு, அவனுக்கு கூட சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்ச, சரி இப்போ அவனுக்கு கூட வாழ ஆரம்பிச்சிட்ட போல அப்படின்னு மாதிரி தகாத வார்த்தை பேச 2 பேருக்குள்ளயும் சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த சண்டை பாத்தீங்கன்னா பார் உள்ளதான் நடந்துகிட்டு இருக்கும். கீழ் ஜாதிக்காரங்க எல்லாருமே உள்ள வரக்கூடாதுன்னு இருக்கும் இல்லையா. ஆனா இந்த சரி ஹீரோ இந்த விஷயத்த பாத்துட்டாரு. தன்னோட நண்பனுக்கு ஒண்ணு அப்படின்னா தான் உயிரை கூட தருவேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பார் இல்லையா. இதனால அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற உடனே பாருக்குள்ள கால் எடுத்து உள்ள போக ஆரம்பிக்கிறார். அங்க இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்க சூரிக்கு உதவி செய்யற மாதிரி அங்க சண்டை போட ஆரம்பிக்கிறார். சண்டை பெருசாக ஆரம்பிக்குது. அந்த பாரே பாத்தீங்கன்னா சுக்கு நூறா அடிச்சு உடைச்சிடுறாங்க. இந்த விஷயம் போலீஸ்க்கு போய் இதுக்கு காரணமான ஹீரோவும் ஹீரோட டீமையும் பாத்தீங்கன்னா கட்டி போட்டு சாமடி அடிக்கிறாங்க. அவனுங்க உயிரோடவே இருக்க கூடாது, பார உடைச்சிட்டானுங்க, இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னு மாதிரி போட்டு பொலந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட ஃபேமிலியும் வெளியே வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்க எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கிற மாதிரி தெரியல. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம சிவானாவோட அண்ணன் இருக்கார் இல்லையா ராஜண்ணா, அவர்கிட்ட இந்த விஷயம் போது ஊர்ல தலை குனிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்க மனுஷன், ஏன்னா அரசியல்ல தோத்து போயிட்டார் இல்லையா, அதனால கரெக்டா அந்த இடத்துக்கு வர்றாரு. இப்போ அந்த பசங்க எல்லாருமே வெளியே இருக்கணும், அப்படி இல்ல அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் என்ன கதி ஆகும்னு பாக்குறியா அப்படின்னு மாதிரி அங்க இருக்கிற போலீஸ் மாறிட்ட அவரும் சிவானா விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு மாதிரி எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா இவரோட பேச்ச மறுக்க முடியல. இதனால அவங்க எல்லாரையும் வெளியே விட்டுடுறாங்க. பயங்கரமா அடிபட்டு நடக்க முடியாம நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டா சூரி ராஜண்ணா கிட்ட வந்து இந்த எலெக்ஷன்ல நீங்க நில்லுங்கண்ணா, மக்களோட நல்லதுக்காக உங்களை நாங்க ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ராஜண்ணாக்கு நம்பிக்கை இல்ல. நான் உங்களை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்றதுக்காக இதெல்லாத்தையும் பேசாதீங்கப்பா, அது சாதாரண காரியம் இல்ல, மக்களுக்கு நல்லது செய்யறேன், இது போது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா இவர் விடுற மாதிரி தெரியல. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே இவர் சொல்றதுதான் கரெக்ட், ராஜண்ணா இந்த வாட்டி நீங்க நில்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், அதுக்கு நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அவரு நல்லா யோசிச்சுட்டு தோக்குறதே எனக்கு ஒன்னும் புதுசு இல்ல, ஆனா இந்த வாட்டி எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களால நான் நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு போய் சைன் போடணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு ஹீரோவோட கேங் மொத்தமும் பாத்தீங்கன்னா மோதிரம் தான் போட்டிருக்கோம், அது சிவானாவோட சின்னம் இல்லையா, அந்த மோதிரத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கடுக்கன மாட்டிக்கிறாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா ராஜண்ணாவோட சின்னம். ஆனா அதே சமயத்துல இந்த சைடு சிவானாவோட பையன் நிக்கிறான் அப்படின்னு மாதிரி முடிவாயிடுச்சு இல்லையா. இதனால மாலை எல்லாத்தையும் போட்டு அவர் பயங்கரமா அமர்களை பத்தி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் ராஜண்ணாவோட என்ட்ரி. ஆனா இவர் நிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க நின்றுட்டு இருப்பாங்க. இவர் நிக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கும் மேல இவருக்கு பின்னாடி ஹீரோவும் ஹீரோவோட டீமும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு பயங்கர கடுப்பாயிடுறாங்க. அண்ட் உள்ள போய் இவரு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நானும் நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சைனை போட்டு வெளியே வர அவங்களோட முகமே பாத்தீங்கன்னா மாறி போயிடுது. ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த சைடு வெளியில பாத்தீங்கன்னா ஊர்ல மொத்தம் எவ்வளவு ஓட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணி ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுல ஆச்சரியம் தரக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஊர்ல 60% மேல பெண்கள் தான் இருக்காங்க, அவங்க இது வரையும் ஓட்டே போட்டதில்லை அப்படின்னு மாதிரி தெரிய வருது. இதனால இந்த ராஜானாவும் பாத்தீங்கன்னா அன்னைக்கே ஒரு மீட்டிங்கை வைக்கிறாரு, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு மாதிரி நான் இங்க கேட்க வரல, நீங்க எதுக்காக ஓட்டே போடல அப்படின்னு நம்ம தான் கேட்க வந்திருக்கேன்னு சொல்ல அங்க இருக்கிற ஒரு லேடி எழுந்து எதுக்காக நாங்க ஓட்டு போடணும், அந்த ஒயிட் ஷாப்பை மூடுங்க அப்படின்னு மாதிரி பல தடவை சொல்லிட்டோம், யாரும் கேட்கிற மாதிரியே தெரியல. இதனால எங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு தெரியுமா, நாங்க சொல்ற எதுவுமே செய்யாத போது நாங்க எதுக்காக ஓட்டு போடணும் அப்படின்னு மாதிரி கேட்க இவரும் சிம்பிளா ஒரே ஒரு விஷயம், நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டங்க இல்லையாமா, அந்த உரிமையை நீங்க ஓட்டு போட்டாதாமா கிடைக்கும், உங்களுக்கு என்னமா அந்த பார் தானே பிரச்சனை, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் ஓபன் பண்ணணும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா நான் இதை கொண்டு வரேன், ஆனா அதுக்கு நீங்க எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும், என்னை மட்டும் ஜெயிக்க வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் இதை எல்லாத்தையும் பண்ணி காட்டுறேன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி எலெக்ஷன் முடியுது. சிவானா பாத்தீங்கன்னா தோத்து போயிட்டாரு. ராஜண்ணா பெண்களோட ஓட்டு அதிகமா வாங்கி ஜெயிச்சிட்டாரு. அண்ட் இப்போ கரெக்டான சமயத்துலதான் ஒயின் ஷாப்பை திறக்கணும், குறிப்பிட்ட நேரத்துல அது மூடணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாத்தையும் போட இதுக்கு முன்னாடி வரலையோ ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் உள்ள வரணும், மிச்சம் எல்லாருமே வெளியே நின்று குடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல் இருந்தது இல்லையா, அந்த ரூலை பிரேக் பண்றாரு. ஊருக்குள்ள யாருமே ஜாதி பாகுபாடு பார்க்க கூடாது, எல்லாரும் சமமா நினைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரையும் ஒயின் ஷாப்குள்ள போக அனுமதிக்கிறார். ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த சைடு எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சு இல்லையா. இதனால வெண்ணிலாக்கும் சூரிக்கும் பேசி வச்சுட்டு இருந்த கல்யாணம் பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குது. வெண்ணிலா ஒரு பக்கம் பயங்கர ஹாப்பி, ஏன்னா சூரிய கல்யாணம் பண்ணிக்க போறாங்க இல்லையா. இதனால பாட்டு பாடி டான்ஸ் ஆடி பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதே கட்டத்துல இந்த சைடு ஹீரோ என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன வயசுல காதலிச்ச பொண்ணு இல்லையா, இதனால கண் கலங்கி போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இது எல்லாமே தெரிஞ்ச இவரோட வேற நண்பர் அங்க வர
சொல்றாரு. என்னடா அழுதுகிட்டு இருக்க, உன் நண்பன் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுலயே உன் காதல அவனுக்கு கொடுத்துட்ட, இப்போ அழுது என்ன பிரயோஜனம், வாடா வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உருக்கமா பேசிக்கிட்டே இருக்க. அண்ட் ஹீரோவும் நீ போடா நான் வரேன் அப்படின்ற மாதிரி எழுந்து நடக்கலாம் ட்ரை பண்ண. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதிர்ச்சியா சூரிய வந்திருப்பாரு. இந்த எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு இருப்பாரு. இதனால அந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே கிளம்பி போயிட்டாரு. ஆனா என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதாவது இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. ஹீரோ பேசிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு இவரு முதல் இரவுல என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஹீரோயினை அங்கேயே விட்டுட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பி ஒயின் ஷாப்புக்கு வர்றாரு. அங்கதான் பாத்தீங்கன்னா ஹீரோவும் அவரோட நண்பர்களும் ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு படுத்துட்டு இருப்பாங்க. இவர் அங்க வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோட முகமே மாறி போயிடுது. அவர் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம வாங்கடா இங்கிருந்து முதல்ல போலாம், எதுக்காக இங்கேயே படுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி எல்லாரையும் கூட்டு போக ட்ரை பண்ணேன். ஆனா அந்த சமயம்னு பார்த்து ஒரு 50 ஆளுங்க கிட்ட அருவா கையுமா பாத்தீங்கன்னா என்டர் ஆகுறாங்க. அங்க இருக்க யாருக்கும் ஒன்னும் புரியல. கடை எல்லாத்தையும் மூடியாச்சு, இந்த சமயத்துல எதுக்காகப்பா வந்திருக்கீங்கன்னு ஒருத்தர் கையை நீட்ட அவரோட கைய துண்டா வெட்டிட்டுறாங்க. இதை பார்த்த உடனே அங்க இருக்க எல்லாருக்கும் செம்ம பயம். ஆனா அதே சமயத்துல ஹீரோவும் போதையில தான் இருந்தார் இல்லையா. இந்த சம்பவத்தை பார்த்த உடனே அவர் ஒரு மாதிரி பிளைண்ட் ஆயிட்டாரு. அந்த சைடு இருக்க சூரியம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து எல்லாரையும் கூட்டு போகணும்னு ட்ரை பண்ண ஹீரோ ஒரு மாதிரி சுயநிலையம் இல்லாம இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறார். ஆனா அங்க அடிக்க வந்த ஆளுங்க எல்லாருமே ஒருத்தர் கூட தப்பிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சுத்தி சுத்தி வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் கிட்ட கொடூரமான முறையில இறந்து போயிடுறாங்க. அது இன்னொரு சைடு கட் பண்ணா சூரி ஹீரோவை கூட்டிட்டு வேகமா ஓடிக்கிட்டே இருந்தார் இல்லையா. அவனுங்க நம்மள பிடிக்காம விட மாட்டானுங்க, இதுக்கு வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கிள் ஒண்ணு இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு ஹீரோவை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை உனக்கு நான் இருக்கேன்டா, இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஆறுதலை சொல்லி வண்டியை வேகமா ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு புகை மூட்டம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்குள்ள சைக்கிள் போகுது. அருவா வேகமா வீசுற சத்தம் கேக்குது. அந்த புகையில இருந்து வெளியே வர சூரியோட தலைய காணும், ரத்தம் தெரிச்சுக்கிட்டு இருக்க. இது எதையுமே தெரியாத ஹீரோவா அவர் கட்டி பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கும்போது சைக்கிள் பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம சூரிய பார்க்க அவரோட தலை கழுத்துல இல்ல. இவர் அந்த இடத்துல பயங்கர எமோஷனல் ஆயிட்டார். தன்னோட உயிர் நண்பன் இப்படி தலை இல்லாம கிடக்கிறத பார்த்த உடனே என்ன பண்ணுதுன்னு தெரியாம பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறார். ஆனா அந்த சமயம் பார்த்து நிறைய பேர் அந்த சைடு ஓடி வர சத்தம் கேட்க ஓடி போய் ஒரு மாட்டு கொட்டாய்க்குள்ள உயிரை காப்பாத்திக்கிட்டு ஒளிஞ்சிட்டார். அண்ட் தன்னோட நண்பன் போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி கதறி அழுதுகிட்டே இருக்க கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் கல்யாணமான ஒரே நாள்லயே இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி வெண்ணிலா பயங்கரமா அழுதுகிட்டே இருக்க இன்னொரு சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா மனசு ஒடிஞ்சு போய் எதுவுமே பேச முடியாம ஒரு இடத்துல அப்படியே கிடக்குறாரு. அது இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் இறந்து போயிட்டு இருப்பாங்க. 5 பேரோட குடும்பமும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும்போது சூரிக்கு கொல்லி போடுறது யாரு அப்படின்ற மாதிரி பேச்சு வருது. அப்பதான் அங்க இருக்கிற எல்லாரும் ஹீரோவை கைய காமிக்க மனசு ஒடிஞ்சு போய் உட்காந்துகிட்டு இருக்க இவர்கிட்ட கொடுக்குறாங்க. அண்ட் இவரும் பாத்தீங்கன்னா தன்னோட நண்பனை இப்படி பாக்குற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டே கொல்லி வச்சு அந்த சாம்பல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு தான் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி தான் நண்பன் என்னை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி ஊருக்குள்ள பஞ்சாயத்து கூடுது. அண்ட் ஊர் மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க வந்திருப்பாங்க. ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் அடிச்சிருக்கும், நக்சலைட்டுகள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், அவங்க தான் யாரு எவருனே தெரியாம இதை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்த ஹீரோ பாத்தீங்கன்னா நம்புற மாதிரி தெரியல. இது எல்லாமே ஊர் மக்கள் நம்பலாம், ஆனா எனக்கு தெரியும் இதை யார் பண்ணாங்க அப்படின்றது. நக்சலைட்டுகள் கொல்லணும்னு நினைச்சா துப்பாக்கியை வச்சு எங்களை கொண்டிருக்கலாம், அவங்க எதுக்காக கத்தியை வச்சு எங்களை விரட்டி விரட்டி கொல்லணும் அப்படின்னு மாதிரிலாம் கேட்க ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்பதான் நம்பி எழுந்து இவர்கிட்ட வர்றாரு. ஹீரோ ஏற்கனவே போலீஸ் அடிச்சு ஜெயிலுக்குள்ள போய் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு மாதிரி பேசியிருப்பார் இல்லையா. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இவன் குடிச்சிட்டான் அப்படின்னா இவனுக்கு என்ன பண்றான் அப்படின்றதே தெரியாது. இப்ப கூட பாருங்களேன் சரக்கு பாட்டிலோட தான் இங்க வந்திருக்கான். குடிச்சிட்டு யார்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிருப்பான், அதனாலதான் அப்படி ஆயிருக்கும். சோகம் என்னன்னா இவனோட ஃப்ரெண்ட்ஸ் இவனாலதான் செத்து போனாங்க அப்படின்றது இவனுக்கே தெரியல. இதுக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்து, எல்லாரும் வேலையை போய் பாருங்கடா அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுட்டான். ஆனா ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இதுல நம்பிக்கையே இல்லை, நாம எதுவுமே பண்ணல, இது எல்லாத்துக்குமே அந்த நம்பிதான் காரணம், அவன் எல்லாமே என் மேல போட்டுட்டான், நான் குடிகாரன் அப்படின்றதுக்காக அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு குடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. ஆனா இவரால் முடியவே இல்லை. இவரோட நினைப்பு எல்லாமே சரக்கு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. பாட்டில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு தண்ணிக்குள்ள போய் குதிச்சு இது எல்லாத்தையுமே தலை முழுகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அங்க ஒரு கத்தி எடுக்கிறாரு. இந்த கத்தி எடுத்துட்டு போய் அந்த நம்பியை கொன்னாதான் இது எல்லாத்துக்குமே சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கத்தி எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அங்க இருக்க எல்லா ரூமையும் தட்டி எங்கடா இருக்க வெளியே
வாடா அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. அங்க இருக்கிறது நம்பியோட ஒய்ஃப் மட்டும்தான். உன் புருஷன் எங்கன்னு கேட்க வெளியே போயிருக்கான்றாங்க. சரி என்ன ஆனாலும் சரி, அவன் வந்த உடனே அவனை வெட்டி கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு மாதிரி ஒரே இடத்துல உட்கார இவங்க பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீ அவர் சொல்ற பேச்ச கேட்காம மேட்ச் ஜெயிச்சு கொடுத்த, ஆனா அது மட்டும் இல்லாம பார எல்லாத்தையும் போட்டு உடைச்ச, அதையும் தாண்டி எலெக்ஷனையும் ஜெயிக்க வச்ச, இப்படி எல்லாத்துலயும் நீ சம்பந்தப்பட்டிருக்கும் போது எதுக்காக அவரும் உன் ஃப்ரெண்ட்ஸையும் சூரியையும் கொல்லணும்? இதுல ஏதாவது லாஜிக் இருக்கான்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்தியான்னு கேட்க ஹீரோ அப்பதான் யோசிக்கிறார். ஆனா இந்த சைடு இவங்களும் இன்னொரு விஷயத்த ரிவீல் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே என் புருஷன் தான் பண்ணா, ஆனா உனக்காக பண்ண கிடையாது, இது எல்லாமே பண்ணது வெண்ணிலாக்காக தான் சொல்ல இவருக்கு ஒன்னும் புரியல. அண்ட் மேலும் மேலும் சொல்லும் போதுதான் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு மாதிரி தெரிஞ்சுக்கிறார். இந்த நம்பி இருக்கார் இல்லையா, இவரோட ஒரு 2 வீடு தள்ளிதான் பாத்தீங்கன்னா வெண்ணிலா இருப்பாங்க. வெண்ணிலாவை அடையணும் அப்படின்னு மாதிரி இவருக்கு பயங்கரமான ஆசை. எந்த அளவுக்கு அப்படின்னா, வீட்டுல இருந்து வெண்ணிலாவை யாருக்கும் தெரியாம ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மரம் குறுக்க நிக்குது அப்படின்றதுக்காக அந்த மரத்தையே எரிச்சு கொளுத்திட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு வெண்ணிலா மேல ஒரு வெறி. அப்படி இருக்க ஒருத்தன் வெண்ணிலாக்கு கல்யாணமாக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சும்மா இருப்பானா? அதனாலதான் சூரிய கொன்னா. அண்ட் ஊர் மக்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேத்தையும் சேர்த்து கொன்னா. இது எல்லாத்துக்குமே இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ ஒரு மாதிரி செம்ம கடுப்பாயிடுறாரு. ஆனா இதுக்கு மேலேயும் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. வெண்ணிலாவை காப்பாத்தணும் அப்படின்றது உன் கையில தான் இருக்கு. அவளை இங்க இருந்து எப்படியாவது கூட்டு போயிடு. அவ இங்க இருந்து சேஃப் ஆயிட்டா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் புருஷனை வந்து கொல்லு. என் புருஷன் கிட்ட நீ வந்து வீரமா செத்தா கூட நீ ஒரு ஆம்பளை அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன்னு சொல்ல ஹீரோ வேகமா அங்க இருந்து கிளம்பிட்டுறாரு. அண்ட் இது எல்லாத்தையும் நினைச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்பி பாத்தீங்கன்னா வர்றாரு. நேத்து என் வீட்டுக்கு வந்த அப்படின்னு மாதிரி என் பொண்டாட்டி சொன்னா, அவன் என்ன சொன்னா அப்படின்றது என்கிட்டயும் சொல்லிட்டா. வெண்ணிலாவை அடையணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் பண்றேன். குறுக்க எவன் வந்தாலும் சரி அவனுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு மாதிரி மிரட்டிட்டு போக ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம வெண்ணிலாவை பார்க்கணும்னு போறாரு. அப்ப பாத்தீங்கன்னா சூரி யூஸ் பண்ண ஒரு செயின் பாத்தீங்கன்னா அங்க இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு வெண்ணிலாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்ப இன்னொரு சைடு வெண்ணிலாவுக்கு பாத்தீங்கன்னா வளையல் பொட்டு எல்லாத்தையும் அழிச்சு அந்த சடங்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவர் போன உடனே வெண்ணிலா அழுதுகிட்டே இருக்கிறத பாக்குறாரு. அண்ட் வெண்ணிலோட அம்மாவும் உன்னால தானே இந்த கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணேன், ஒரே நாள்ல அவ தாலி அழுத்துட்டு வந்து நிக்கிறா, இதுக்குதான் நீ ஆசைப்பட்டியா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க ஹீரோ என்ன யோசிப்பார்னு தெரியாது. அங்க அறுத்தாங்க இல்லையா, அந்த தாலி எடுத்து மறுபடியும் கட்டிட்டுறாரு. அண்ட் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா இவரோட கையில இருக்க அந்த சூரியோட செயினை பாத்துக்கிட்டே இருக்காங்க. எதுவும் ரியலைஸ் பண்றதுக்குள்ள இது எல்லாமே நடந்து முடிஞ்சு போயிடுச்சு. அந்த தாலியை கட்டின உடனே வெளியில இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே கீழ் ஜாதிக்கார பையன் எங்க ஏரியாவில வந்து எங்க பொண்ணைய கல்யாணம் பண்ணிட்டியாடா அப்படின்ற மாதிரி கத்த வெண்ணிலாவோட அம்மா செம்ம கடுப்பாய் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணோட வாழ்க்கை ஒரே நாள்ல போயிடுச்சு, அப்பெல்லாம் நீங்க எங்கடா போயிருந்தீங்க, இப்ப வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க, என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எதிராக இருக்க ஜாதியா எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நின்னு நடந்த இந்த விஷயத்துக்கு அப்ஜெக்ஷன் சொல்லாம இருக்காங்க. அங்க இருக்கிற ராஜானாவும் பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கே பிரச்சனை இல்ல, உங்களுக்கு என்னடா பிரச்சனை வந்தது, இதுல யாரும் தலையிட வேணாம், இது அவங்க விருப்பம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டுறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த விஷயம் நம்பிக்கை தெரிய வர செம்ம கடுப்பாயிட்டுறாரு. அண்ட் இவரோட ஒய்ஃப் கிட்டயும் போய் நீ எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்க தெரியுமா, இதனால அவன் சாக போறா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. அண்ட் இவங்களும் பயந்து போய் நிக்க அண்ட் அப்படியே கட் பண்ணி இன்னொரு சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த நம்பியை கொல்லணும் அப்படின்றதுக்காக ஆயுதங்கள் எல்லாத்தையும் தயார் பண்றாரு. ஆனா இப்ப கொல்லக்கூடாது, அவனை வெட்டிட்டோம் அப்படின்னா ஒரே வெட்டுல போயிடுவான், அது அப்படி இருக்க கூடாது, அவன் பண்ண எல்லா தப்பையும் ஒத்துக்கணும், அவன் சாவு ரொம்ப கொடூரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக சரியான நாள் வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு சைடு ஹீரோயினும் பாத்தீங்கன்னா நடந்த இந்த சம்பவங்களால யார்கிட்டயுமே பேசுறதை தவிர்க்கிறாங்க. தனிமையிலே இருந்துகிட்டு தனிமையிலே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இவங்களை தேடி இவங்க சொல்லி கொடுத்த குழந்தைங்க எல்லாரும் வந்துடுறாங்க. தனிமையிலே இருந்து இவங்களுக்கு குழந்தைங்களை பார்த்த உடனே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குது. ஆனா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போக அப்பதான் ஊர்ல இருக்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா தாலி அறுத்தணிக்க இன்னொரு தாலி கட்டிக்கிட்ட உன்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாத்துக்கும் தாலிலாம் வேணாம், இதுக்கு பேரே வேறம்மா, தாலி கட்டினா ஒருத்தன் கூட தான் இருக்கணும், தாலி கட்டலன்னு வையன் எவன் கூட வேணா இருக்கலாம், என்ன ஓகேவா அப்படின்னு மாதிரி அசிங்கமா பேச அவங்க அழுதுகிட்டே அங்க இருந்து போயிட்டுறாங்க. அண்ட் இந்த நபரும் பேசிட்டு திரும்ப பின்னாடி இருந்து ஒரு கை வந்து மூக்குல குத்துது. யாருன்னு பார்த்தா ஹீரோ. அவங்க ரொம்ப சோகத்துல இருக்காங்க அப்படின்றதுக்காக குழந்தைங்களை வர வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு மாதிரி தான் இதை ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா அதுக்குள்ள இந்த நபர் வந்து இப்படி கொலாப்ஸ் பண்ணிட்டார் இல்லையா, இதனால இவர் உயிரோட விடக்கூடாது அப்படின்னு மாதிரி துரத்தி அடிக்க ஆரம்பிக்கிறார். அண்ட் ஒரு கட்டத்துல ஓடி போய் அந்த நம்பி இருக்கா இல்லையா அவரோட வீட்டுக்குள்ள பாருங்க, அங்கேயே விடுற மாதிரி தெரியல, அவரை இழுத்து போட்டு சம்மடி அடிச்சு என் பொண்டாட்டி பின்னாடி யார் வந்தாலும் சரி இதுதான் அவங்க நிலைமை, அவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மாதிரி நம்பிய சிம்பாலிக்கா மாற்றிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அது அழுதுகிட்டே இருக்க ஹீரோயினையும் போய் பாக்குறாரு. அவங்களும் ஒரே கொஸ்டினை தான் கேட்கறாங்க, எதுக்காக என்னோட கழுத்துல தாலியை கட்டின, ஊர்ல இருக்க எல்லாருமே இவ யார் கூட்டாலும் போயிடுவா அப்படின்னு மாதிரி இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாத்துக்கும் தெரியாது உன் கையில இருக்க அந்த சைனால தான் நான் அப்ப அமைதியா இருந்தேன் அப்படின்ற மாதிரி நனவு தெரியறதுக்குள்ள எனக்கு இது எல்லாமே நடந்து போயிருச்சு,
எதுக்காகடா என்னோட கழுத்துல தாலியை கட்டின அப்படின்னு மாதிரி கேட்க இவரும் சிம்பிளா ஒரே ஒரு பதில தான் சொல்றாரு. நீ என்னோட ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்து நீ அழுது நான் பார்த்ததே கிடையாது. திடீர்னு அந்த அழுகை எல்லாமே உனக்கு நிரந்தரம் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னால அந்த நிலைமையில உன்னை பார்க்க முடியல, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணேன். அவரோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கிளம்ப. ஆனா அவர் போன உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா வராங்க. உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும். என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறமா கடன்காரனுங்க எல்லாமே என் வீட்டை சுத்திட்டானுங்க. வேற வழி இல்லாம நம்பி கூட நான் தொடர்புல இருக்க வேண்டியதா போச்சு. என்னோட வாழ்க்கை எனக்கே தெரியாம சுக்குநூறா உடஞ்சு போயிடுச்சு. ஆனா உனக்கு அப்படி இல்ல. அவன் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன் ஃப்ரெண்டு அப்படின்னு மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி புருஷன் உனக்கு கிடைக்கிறது கஷ்டம். நீ அவனை எக்காரணத்தை கொண்டு விட்டுடாத அப்படின்னு மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்ப இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போக ஆரம்பிக்குது. நீ ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனா அப்படியே கட் பண்ணி ஒரு நாள் இவங்களோட பாட்டி பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து நிறைய கத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வெளியே போடுறாங்க. இது எல்லாத்தையும் எதுக்காக வீட்டுல வச்சிருக்க, என்னதான்டா பண்ண போற அப்படின்னு மாதிரி ஹீரோ கேட்க அவரும் அழுதுகிட்டு என்னோட நண்பனை துடிக்க துடிக்க என் முன்னாடியே கொண்டானுங்க, அவனுங்களே நான் விட மாட்டேன், என்னைக்கா இருந்தாலும் பழி வாங்கறதுக்காக தான் இதை வச்சிருக்க அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்களோட பாட்டி கடுப்பாயிடுறாங்க. ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் முண்டச்சி ஆகிக்கிட்டே இருக்காளுங்க, இதுல நீ என்னத்த சந்தோஷத்தை கண்ட, இப்படி பண்றதுக்கு தான் நீ இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்க அப்படின்னா எதுக்காகடா இவ்வளவு கல்யாணம் பண்ண, இவளோட கழுத்துல இருந்து மறுபடியும் தாலி இறங்கணும் அப்படின்றதுக்காகவா, எனக்கு நீங்க கொல்லி போடணும்டா, ஆனா எனக்கு உங்களை கொல்லி போட வச்சிடாதீங்கடா அப்படின்னு மாதிரி அழுவ அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இவங்களோட பாட்டி பேச்சை கேட்டு அங்க இருக்கிற கத்தி எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் புதைச்சிட்டு வந்துடுறாங்க. அது இன்னொரு சைடு கட் பண்ணா ஹீரோவோட நண்பர்கள் ஒரு 4 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அதுல ஒரு நபரோட ஃபேமிலிக்கு கல்யாணம் அப்படின்னு மாதிரி வந்திருப்பாங்க. இன்விடேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்னோட பையன் உயிரோட இருக்கிற வழியா வீட்டுக்குலாம் நீங்க வந்தீங்க, இப்போ எங்கப்பா வரீங்கன்னு கேட்க ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த கல்யாணத்தை நம்ம தான் நடத்தணும், அது கிராண்டா நடத்தணும் அப்படின்ற மாதிரி. இதனால புது ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு அழகான ஒரு பாட்டை பாடி டான்ஸ் ஆடுறாங்க. ரொம்ப நாள் வரையும் சோகத்திலே இருந்த ஹீரோ பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் சிரிச்சு சந்தோஷமா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறார். இந்த விஷயத்தை ஹீரோயின் பார்க்க அவங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம். ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த சைடு சிவானாக்கு பாத்தீங்கன்னா நம்பி பண்ண விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நான் அரசியலுக்காக போய் பித்தலாட்டெல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதே இல்லை, நீ பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு மாதிரி அடிச்சுட்டு போக நம்பியும் கடுப்பாயிடுறாரு. இதுக்கு மேல விடக்கூடாது, இந்த தசராவோட அவனுக்கு எல்லாரும் சாகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அதுக்குண்டான வேலையை பார்க்க இன்னொரு சைடு கட் பண்ணி தசரா வர்றதுக்கு முன்னாடி சில ஃபங்க்ஷன் எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல வெண்ணிலாவும் கலந்துகிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அப்பதான் பாத்தீங்கன்னா ஹீரோ உட்கார வச்சு உனக்கு ஏதாவது லவ் இருக்காடான்னு கேட்க அவரும் சின்ன வயசுல நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அதுவும் இதே திருவிழா அன்னைக்குதான், அவளை என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்தேன், அவதான் என் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சேன், ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோயின் இந்த எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு தான் தெரியும் அவர் சொன்ன பொண்ணே ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி. இந்த சீன் அப்படியே கட் பண்ணி தசரா பண்டிகைக்கான வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிளம்பி போயிடுறாரு. ஆனா அந்த சமயம்னு பார்த்து இந்த சைடு நம்பியா அவரோட ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா வெண்ணிலாவை பார்க்க வராங்க. ஒரு சாரி எடுத்து கொடுத்துட்டு இந்த கல்லுல தான் உங்ககிட்ட சாரியே இல்ல, கட்டிக்கும், காதல் முக்கியமா காமம் முக்கியமானு கேட்க இவங்களுக்கு ஒன்னும் புரியல. அண்ட் இவரும் இதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, காமம் தான் முக்கியம், ஆனா இப்போ காதல் ஜெயிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, எனக்கு நீ வேணும் அப்படின்றதுக்காக நான் உன் புருஷனை நான் கொன்னேன், அதுக்கப்புறம் நீ எனக்கு கிடைப்பேன்னு பார்த்தா இவன் வந்துட்டான், இவனே நான் சும்மா விட மாட்டேன், இவனோட காதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு மாதிரி ஹீரோ சின்ன வயசுல லவ் பண்ணார் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல அப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, நேத்து ஹீரோ சொன்ன விஷயங்கள் எல்லாமே இவங்க தான், அண்ட் இவங்கள தான் ஹீரோ லவ் பண்ணாரு அப்படின்ற விஷயம் முதற்கொண்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்பி சொல்லிட்டு உன் புருஷன் இன்னைக்கு எப்படியும் செத்துருவான், இந்த புடவையை கட்டிட்டு 6வது நாள் என் வீட்டுக்கு வந்துரு, படுக்க என்னுடையது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவரோட ஒய்ஃபை கூட்டு போய்கிட்டே இருக்காரு. அவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க போன உடனே ஹீரோயின் தன்னோட ஹஸ்பண்டை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வேக வேகமா ஓடி வந்துகிட்டே இருக்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்பி பாத்தீங்கன்னா திருவிழா நடத்துற இடத்துக்கு போயிட்டாரு. அங்க திருவிழா அப்படின்றதுனால நிறைய மக்கள் கூட்டம் இருக்கும். இந்த மக்களுக்கு மத்தியில தான் அவனை வெட்டி கொல்லணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி நம்பி பாத்தீங்கன்னா ஆளை இறக்கி இருப்பாரு. அண்ட் இந்த சைடு ஹீரோயினும் வந்த உடனே தன்னோட ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு அப்படின்னு மாதிரி கத்தி கத்தி தேடிக்கிட்டே இருக்க ஹீரோவை வெட்ட வந்த ஆளுங்க எல்லாருமே அவரை பிடிச்சி அவரை கொல்லணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த சைடு ஹீரோவும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருப்பாரு. தன்னோட நண்பனை கொன்னவனுங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி ரொம்பவே ஒரு பயங்கரமான சண்டையை பாத்தீங்கன்னா போட ஆரம்பிக்கிறார். உடம்பு முழுக்க ரத்தம்,
அந்த தன்னை எதிர்த்து வரவங்களையும் விடக்கூடாது அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி ரொம்ப கொடூரமான முறையில கொண்டுகிட்டே இருக்க ஒரு கடத்துல ஊர்ல இருக்க அந்த ராஜனா பாத்தீங்கன்னா இங்க என்னடா நடக்குதுன்னு கேக்குறாரு. என்ன நடக்குதா? இந்த நடந்த சம்பவங்கள் எல்லாத்துக்குமே என்ன நம்பிதான் காரணம்னு சொல்ல ஊர் மக்கள் எல்லாரும் அப்படியே நிக்கிறாங்க. ஆனா அந்த சைடு பார்த்து நம்பியும் உள்ள இறங்கிட்டு இவரை கொண்டாதான் வெண்ணிலாவை அடைய முடியும் அப்படின்றதுக்காக அவர் ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்த இன்னும் நிறைய ஆளுங்களை அனுப்பி விட்டுறாரு. அவங்க எல்லாருக்கூடயும் ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல உடம்புல பயங்கரமா காயப்பட்டு கீழே விழுந்துட்டாரு. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு மாதிரி நினைக்கும் போது அண்ட் ஹீரோவோட நண்பரோட ஞாபகம் அப்பதான் இவருக்கு வர ஆரம்பிக்குது. அவனுக்காகவாச்சும் இதை பண்ணி ஆகணும், என் நண்பன் என் உயிருக்கும் மேல அப்படின்ற மாதிரி மறுபடியும் எழுந்து சண்டை போட ஆரம்பிக்கிறார். அங்க இருக்க எல்லா அடியாளுங்களையும் அடிச்சுட்டு இந்த நம்பியை கொல்லலாம் அப்படின்ற மாதிரி வரும்போது கரெக்டா போலீஸ் வந்து அவரை பிடிச்சிடுறாங்க. அவரை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறார். அவன் ஒருத்தனை மட்டும் நான் கொன்னுக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன தூக்குல போட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க போலீஸ் பலாருன்னு ஒரு அறையிறாரு. அப்படியே பொத்துன்னு விழ அங்க இருக்கிற எல்லாரும் தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆனா அப்பதான் பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த தசரா பண்டிகைக்கு ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க இல்லையா, அது பின்னாடி ஒரு பெரிய கத்தி வச்சிருக்கிறது இவருக்கு ஞாபகம் வருது. இதுக்கு மேல அந்த நம்பி உயிரோட இருக்க கூடாது, அவனால யாருக்கும் எந்த துன்பமும் வரக்கூடாது அப்படின்னு மாதிரி அந்த பெரிய சிலை இருக்கும். அந்த பெரிய சிலையில எட்டி அந்த கத்தி எடுத்துக்கிட்டு நெருப்போட வெளியே வர்றாரு. அந்த நம்பியும் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மாதிரி நின்னுகிட்டே இருக்க பறந்து வந்து அவரோட தலையை துண்டா வெட்டி எடுத்துடுறாரு. உடம்பு முழுக்க பயங்கர ரத்தம். அந்த ரத்தத்தோட ஹீரோயின் கிட்டயும் வந்து சில விஷயங்கள் எல்லாத்தையும் பேச போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி பல வருஷம் கழிச்சு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த ஊருக்கு ரிட்டர்ன் வர மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் இவரோட பாட்டியை இவர் ரிசீவ் பண்றதுக்காக காத்துக்கிட்டே இருக்க அந்த உடனே தன்னோட பாட்டியை விசாரிச்சுட்டு தன்னோட ஒய்ஃபை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போக அப்போ ஒரு லேடியை பாக்குறாரு. அந்த லேடி பாத்தீங்கன்னா தன்னோட கணவரை குடியினால இழந்துட்டு பொழைக்க வழி தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே அவரால் பொறுத்துக்கவே முடியல. ஊர் எவ்வளவோ மாறி இருக்கோ அப்படின்ற மாதிரி நினைச்சு வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எதுவுமே மாறல. நாம மாறுற வரலையும் இந்த ஊர் மாறாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த பார் இருக்கு இல்லையா, அங்க போறாரு. நிறைய ஆண்கள் அங்க குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பாரை பாத்தீங்கன்னா தீ இட்டு கொளுத்துறாரு. அங்க இருக்கிற எல்லாருமே எவன்டா அது எதுக்காகடா கொளுத்துறன்னு கேட்க அது அப்பதான் ஹீரோ அப்படின்ற மாதிரி தெரிய வந்து எல்லாரும் பயந்து போறாங்க. இங்க இருக்கிற ஒருத்தனாச்சு தான் ஃபேமிலியில குடியினால எந்த பிரச்சனையும் வரலன்னு சொல்றவன் இருக்கான்னு சொல்லு, அவன் வந்து என் முன்னாடி பேசட்டும். அப்படி இல்லன்னு வைங்களா, அப்படியே அமைதியா போயிடுங்க. இந்த ஊர்ல பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அன்னைக்கு சொன்னாங்க. ஆனா எனக்கு அப்போ புரியல எதனாலன்னு. இப்பதான் புரியுது. குடிச்சு குடிச்சு ஆண்கள் எல்லாருமே செத்து போய் அவங்கள முண்டச்சி ஆக்கி விட்டுடுறோம். இதனாலதான் பெண்கள் மட்டும் இங்க அதிகமா இருக்காங்க. இனிமேல் இந்த நிலைமை வரக்கூடாது, இந்த ஊர்ல பார் கலாச்சாரமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரையும் விரட்டி விட வெண்ணிலா தன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அங்க ஓடி வராங்க. அந்த உடனே இவரை கட்டி பிடிச்சாலுவ இவரு இதுக்கு மேல நம்மளோட வாழ்ல சந்தோஷம் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.